வணக்கம் குழந்தைகளே! எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? பேரண்ட்ஸ் குழந்தைகிட்ட சொல்லக்கூடாத நெகட்டிவ் வார்த்தை பத்தி தான் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப அந்த குழந்தைகள் வந்து ஏதாவது ஒரு காரியம் பண்ணும்பொழுது, "இத நீ செய்யாத. நீ எல்லாம் இத செய்யலாமா?" அப்படின்னு சொல்லவே கூடாது. அடுத்து அந்த குழந்தை தன்னுடைய தகுதிக்கு மீறி, வயசுக்கு மீறி ஏதோ ஒரு காரியம் செய்ய போம்போது, அந்த குழந்தைய தடுக்காம, அந்த குழந்தைக்கு நம்ம ஹெல்ப் பண்ணணும். அப்படி செய்யும்போது அந்த செயல்ல ஒருவேளை அது வந்து ஃபெயிலியர் ஆனாலும் அத அலோவ் பண்ணணும். ஏன்னா, ஃபெயிலியர்ல இருந்தா நெறைய கத்துக்க முடியும். இத நம்ம புதுசா செய்யறத அலோவ் பண்ணாத இருக்கும்பொழுது, இனி புதுசாவே பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாரி ஒரு எண்ணம் வந்துரும். அதனால எந்த காரியம் புதுசா பண்ணாலும் அத நம்ம அலோவ் பண்ணணும். அடுத்து சில சமயம் நம்ம அந்த குழந்தைகிட்ட கோவமா சொல்லுவோம். "நீ என்ட்ட பேசாத" அப்படின்னு சொல்லுவோம். அந்த வார்த்தைய மட்டும் சொல்லவே கூடாது. ஏன்னா, குழந்தைகளோட பேசுதல், அரவணைத்தல் இதுதான் அன்பினுடைய வெளிப்பாடு. பேசாத அப்படின்னு சொல்லும்போது, அந்த குழந்தை ரொம்ப அப்செட் ஆயிடுது. அம்மா கூட நம்ம பேச முடியாதே! அப்படிங்கிற மாரி ரொம்ப பாதிக்கப்படுதாம். அடுத்து அந்த குழந்தை வந்து நல்ல ம மனசுல உள்ளத தர சரளமா எடுத்து சொல்றதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். ஒருவேள அது தப்பா எதுவும் பேசிச்சுன்னு வச்சுங்க. அப்ப நம்ம வந்து உடனே பாஞ்சு தடுக்கக் கூடாது. நம்முடைய முக பாவத்தினால அது பேசுனது தப்பு அப்படிங்கிறத புரிய வைக்கணும். அடுத்து அந்த குழந்தை பேசுறதையோ, விவாதிக்கிறதையோ, கோவப்படுறதையோ நம்ம வந்து எப்படி சொல்லணும் அப்படிங்கிறத நம்ம பேசாம அமைதியா இருந்துட்டு, அதுக்கப்புறம் "பாப்பா நீ இது மாரி செஞ்சத பார்த்து நான் அம்மா அப்செட் ஆயிட்டேன்." அப்படிங்கிற மாரி சொன்னோம்னா, அந்த குழந்தை தெரிஞ்சுக்கும். இப்படிலாம் பேசக்கூடாது. இப்படிதான் பேசணும் அப்படிங்கிறத அது தெரிஞ்சுக்குது. இந்த ஒரு முறையில அந்த பேசும் முறைய அந்த குழந்தை தெரிஞ்சுக்குது. அடுத்து நம்ம குழந்தைகிட்ட சொல்லக்கூடாத ஒரு வார்த்தை, "என்ன தனியா விடு. என்ன நிம்மதியா இருக்க விடு." அப்படிங்கிற வார்த்தை சொல்லவே கூடாது. ஏன்னா, குழந்தைகள் வந்து பிற்காலத்துல இதே வார்த்தை உங்ககிட்ட சொல்லும். ஏன்னா, குழந்தைகள் எப்போதுமே கேட்ட வார்த்தைய தான் பேசுமே ஒழிய, கெட்ட வார்த்தை பேசாது. அதனால நம்ம சொன்ன வார்த்தை நம்மளுக்கே ரிஃப்ளெக்ட் ஆகும். நம்ம வந்து குடும்ப சூழ்நிலையோ, அல்லது அலுவலக ஒரு வேலை நிமித்த காரணமாவோ, அது ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை இருக்கலாம். அந்த மாரி ஒரு சூழ்நிலையிலும் குழந்தைகிட்ட அமைதியா நம்முடைய நிலைமைய எடுத்து சொல்லி, "கொஞ்ச நேரம் இத நான் பண்ணிட்டு வந்துர்றேன்." அப்படிங்கிற மாரி சொல்லி அந்த குழந்தைக்கு புரிய வைக்கணும். அந்த நிலைமைய சொல்லி நம்முடைய துயரத்தையும், துன்பத்தையும் அந்த குழந்தைக்கு நேரா காட்டக்கூடாது. அத வந்து கொஞ்சம் எளிமையா எடுத்து புரிய வச்சோம்னா, அந்த குழந்தை புரிஞ்சுக்கும். இந்த மாரி ஒரு முறையில தான் அந்த குழந்தைய ட்ரீட் பண்ணணும். தேங்க் யூ.